Hello everyone, welcome back to Beauty and Beyond with Grace. Guys, உங்களோட என்டையர் மேக்கப் கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பவர் வந்து கன்சீலரில் தான் இருக்குது அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும். உங்களோட கன்சீலர் வந்து உங்களோட மேக்கப்பை பிரேக் ஆர் மேக் பண்ண முடியுங்க. அவ்வளோ பவர் கன்சீலருக்கு இருக்குது. நீங்கள் கன்சீலர் ஷேட் கரெக்டான ஷேட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பட் ஆனால் நீங்கள் கன்சீலர் ஷேட் தப்பான ஷேட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட என்டையர் மேக்கப்புமே ரூயின் ஆகிடும். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சீலர் ஷேட் வந்து நம்ம ஃபவுண்டேஷனோட லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணணுமா, இல்லைனா டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணணுமா, நம்ம என்டையர் ஃபேஸ்க்கு நம்ம வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, எப்படி நீங்கள் கரெக்டான கன்சீலர் ஷேட் சூஸ் பண்ணுறது அப்படின்ற ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் கைஸ், இதுதான் என்னோட வீடியோ. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கிரேஸ். நான் எவ்ரி வீக் பியூட்டி, ஸ்கின் கேர், ஹேர் கேர் பற்றின வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட முடியும். நான் வித் நோ ஃபர்தர் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கைஸ், கரெக்டான கன்சீலர் ஷேட் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்சீலர் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கன்சீலருங்கிறது நம்ம மல்டிபிள் யூசஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனுக்கு கவர் பண்றதுக்கு நம்ம கன்சீலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலைட்டிங்க்கு நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் வந்து கலர் கரெக்ஷனுக்குமே அண்ட் தென் கான்டூரிங்குமே நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த யூசேஜ் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கன்சீலர் ஷேட் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து டார்க் ஏரியாஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும், அதை மட்டும் தான் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டான மேட்சாக இருக்க ஒரு கன்சீலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்கின்க்கு எக்ஸாக்டான மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஃபவுண்டேஷன் ஷேட் ஓட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபவுண்டேஷன் ஷேட் என்ன ஷேடோ அதே ஷேட்லயே உங்களோட கன்சீலரை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பிக்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ சப்போஸ் எங்க எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, லைக் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிராட் டே லைட்ல போயிட்டு உங்களோட போட்டோவை நீங்க வந்து கேமரால நீங்க எடுக்கலாம். ஒரு டே லைட்ல எடுத்தீங்கன்னா உங்களோட போட்டோல பார்க்கும்போது இல்லைன்னா மிரர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து இன்னுமே நல்லா தெரியும். ஒரு நார்மல் ரூம்ல பார்க்கும்போது உங்களோட பிக்மெண்டேஷன் உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க இதே வந்து ஒரு பிராட் டே லைட்ல போயிட்டு ஒரு மிரர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இல்லைன்னா டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஷேட் ஆன கன்சீலரை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் தான் உங்களுக்கு ஹைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் வந்து நீங்க எடுத்துக்கிறது பெட்டர். ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LA Girl Pro Conceal கரெக்டர் அந்த ரேஞ்ச் இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன்ல உங்களோட கரெக்டான ஷேட் கன்சீலர் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷன் ஷேட், சப்போஸ் நீங்க வந்து மேக் யூஸ் பண்றீங்கன்னா மேக் NC, இப்போ என்னோட மேக் ஷேட் பாத்தீங்கன்னா NC47, உங்களோட ஷேட் வந்து NC47 ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நியரஸ்ட் ஷேடு நீங்க வந்து கன்சீலர் அதுக்கு எடுத்துக்கணும். கன்சீலர்ல வந்து ஐ திங்க் NC45 அந்த மாதிரி ஒரு கன்சீலர் வந்து நீங்க எடுத்துக்கலாம், which is closest match to your skin tone. அந்த மாதிரி ஒரு கன்சீலர் தான் நீங்க எடுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இப்போ என்னன்னா, உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு, லைக் ரொம்பவே டார்க் ஏரியாஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்ல கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. பட் ஃபார் சம் பீப்புள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்கும், ரொம்ப வந்து டேண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க ஜஸ்ட் உங்களோட ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்கா இருக்க கன்சீலர் போட்டா அது வந்து பத்தாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் அப்படின்ற ஒன்று பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாஸ்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க கலர் கரெக்டர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் கலர் கரெக்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீச் இருக்கு அண்ட் எல்லோ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ப்ளூ இருக்கு, இந்த மாதிரியான கலர் கரெக்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஈச் கலர் கரெக்டருக்கு வந்து ஒரு இது இருக்கு. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற கலர் கரெக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பீச் இல்லைன்னா ஆரஞ்சு கரெக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். பீச் வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிரவுன் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்த வந்து உங்களுக்கு கலர் கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பீச் கரெக்டர்ஸ் மோஸ்ட்லி லைட் டு மீடியம் ஸ்கின், ஃபேர் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பீச் கரெக்டர் யூஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும். பட் அதுவே நீங்க மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கரெக்டர் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்னோட ஃபேஸை வந்து நான் கலர் கரெக்ட் பண்ண போறேன். நான் கலர் கரெக்ட் பண்றதுக்கு வந்து LA Girlோட இந்த ப்ரோ கன்சீல் ஆரஞ்சு கரெக்டர் தான் நான் யூஸ் பண்றேன். அண்ட் இந்த ஆரஞ்சு கரெக்டரை எனக்கு எக்ஸாக்டா எங்க எனக்கு வந்து பிக்மெண்டேஷன்
ஃபவுண்டேஷன் இருக்கோ, எங்கே எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த கலர் கரெக்டரை நான் அப்ளை பண்ண போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து என்னோட வந்து அரவுண்ட் மை மவுத் எனக்கு வந்து கலர் கரெக்ட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னோட அண்டர் ஐஸ் அண்ட் தென் இங்கே சீக்ஸ்லையுமே அங்கங்கே எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபோர்ஹெட்லையுமே எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் மோஸ்ட்லி கலர் கரெக்ஷனுக்கு நீங்கள் இந்த LA Girlோட ப்ரோ கன்சீல் இதுதாங்க ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலருங்க. இது ஆக்சுவலாக கலர் கரெக்டர் வந்து அதுவுமே ஒரு டைப் ஆஃப் கன்சீலர் தான். அண்ட் மெயினாக வந்து நீங்கள் இந்த ஏரியாஸில் ஸ்பாட் கரெக்ட் மட்டும் தான் பண்ணணும். லைக் ஹோல் ஃபேஸ் நீங்கள் கொண்டு போய் இந்த ஆரஞ்ச் கரெக்டரை நீங்கள் போடக்கூடாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜிங்கே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஸ்பாட் கரெக்ஷனுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே காலி ஆகிடும். ஸோ இது வந்து ஃபுல் கவரேஜும் வேறு. நீங்கள் ஃபுல் ஃபேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் கேக்கியாக பேட்சியாக ஆகிடும். நான் எப்பவுமே யோசிப்பேன் ஏன் கன்சீலர் வந்து இவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் இட் கம்ஸ் வித் த சேம் ப்ரைஸ் ஆஸ் யுவர் ஃபவுண்டேஷன். ஆனாலும் கன்சீலரோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா கன்சீலர் வந்து நம்ம வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப லிமிட்டடாக நம்மளுக்கு எங்கே தேவையோ எங்கே நம்மளுக்கு ஸ்பாட் கரெக்ட் பண்ணணுமோ அங்கே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எங்கெல்லாம் நான் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டேனோ அதே இடத்துல எனக்கு ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டான மேட்சாக இருக்க கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த மேபிளினோட ஃபிட் மீ கன்சீலர் தான் நான் அப்ளை பண்ணுறேன். மேபிளின் ஃபிட் மீ கன்சீலர் வந்து என்னோட ஸ்கின்னுக்கான எக்ஸாக்டான மேட்சான ஒரு கன்சீலர். ஸோ நான் அதோட ஷேடு உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஷேடு. ஸோ நான் எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் நான் அப்ளை பண்ணணும் அதே இடத்துல நான் வந்து இந்த கன்சீலரும் நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதை நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி தான் நான் பிளெண்டும் இதை பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பஞ்சில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர். அதனால் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். நீங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அதனால உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகும். அதனால் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கன்சீலர் போட்ட இடம் தெரியுது. ஸோ இப்போ நான் ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு எனக்கு வந்து அது ஈவன் அவுட் ஆகிடும். ஈவன் அவுட் ஆன பிறகும் வந்து என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைலைட்டிங் பண்ணணும். இப்போ நார்மலாக பார்த்தா நம்மளோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து நம்ம நார்மலாகவே எந்த மேக்கப்பும் போடாமே நம்ம மேலே லைட் படும் போது இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்கும். பட் நீங்கள் மேக்கப் போட்ட பிறகு இந்த ஹைலைட்டிங் அந்த ஷேடோஸ் எல்லாம் தெரியாது. ஸோ அதை திரும்பியும் நம்ம ஃபேஸில் வந்து வர வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஹைலைட்டிங் அதுக்கப்புறம் கான்டூரிங் நம்ம பண்ணுவோம். அதுக்குமே நம்ம கன்சீலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாருக்குமே 2 கன்சீலர் இருக்கணும். ஒரு கன்சீலர் வந்து உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை வந்து கவர் பண்ணுறதுக்கு, இன்னொரு கன்சீலர் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் கன்சீலர் வந்து நீங்கள் எப்படி வந்து வாங்கணும், எந்த ஷேடில் இருக்கணும் அந்த கன்சீலர்னு சொல்லிட்டேன். செகண்ட், ஹைலைட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து உங்களோட ஃபவுண்டேஷனோட 2 ஷேடு வந்து லைட்டராக இருக்கணுங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஷேடு வந்து நீங்கள் ஸ்டோருக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் நீங்கள் டேரெக்டாக ஸ்டோரில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ லைட்டாக இருக்குது டார்க்காக இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டே லைட்டில் போய் பார்க்கணும். பிகாஸ் உங்களுக்கு ஸ்டோர் லைட்டிங்கில் உங்களோட ஆக்சுவல் கன்சீலரோட ஷேடு வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் டைம் எடுத்து டே லைட்டில் போய் பார்த்து அது ஒரு 2 to 3 hours கழிச்சு எப்படி அந்த சம்டைம்ஸ் ஆக்சிடைஸ் ஆகலாம் கன்சீலர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து அந்த கன்சீலரை வாங்கணும். நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற பிராண்ட்லேயே நீங்கள் ஒரு கன்சீலர் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க NC47. ஸோ நீங்கள் அதே பிராண்ட்லேயே நீங்கள் கன்சீலரும் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டர் ஷேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் NC47னா நீங்கள் NC44ல் நீங்கள் கன்சீலர் வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஷேட்ஸ் வந்து நீங்கள் சூஸ்
யூஸ் பண்ணணும் ஹைலைட்டிங்க்கு நீங்க கன்சீலர் போடும்போது. அண்ட் இப்போ நான் என்னோட ஃபேஸை நான் ஹைலைட் பண்றதுக்கு LA Girl Pro Conceal Fawn அப்படின்ற ஷேட் நான் யூஸ் பண்றேன். இந்த ஷேட் வந்து நான் அகைன் எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அங்க மட்டும் தான் இந்த ஷேடை நான் யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி அண்டர் மை ஐஸ், அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட்ல அண்ட் தென் சின் அண்ட் நோஸ்லயுமே நான் ஹைலைட் பண்றேன். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ஹைலைட் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபிளாட்டா இல்லாம நம்மளுக்கு ஒரு ஹைலைட்டட் லுக் தரும். அதுக்கு தான் ஒரு 2 to 3 ஷேட்ஸ் லைட்டரான ஒரு கன்சீலரா நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க எத்தனை கன்சீலர் வச்சிருக்கீங்க அண்ட் என்னென்ன ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஐ லவ் யூ கைஸ். பாய்.